ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பஞ்ச் டைலாக் பேசி சொதப்பி வச்சிடாதீங்க. நீங்கள் ஏற்கனவே பேசின பஞ்ச் டைலாக்கு நாங்கள் எங்கெங்கே புக்கு கொடுக்குறோன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம் தளபதி, நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கே நீங்கள் டைம் எடுக்கும் அப்படின்னா ஆட்சிக்கு மட்டும் உடனே வந்துடணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டான் தளபதி. ஃபர்ஸ்டெல்லாம் தளபதி ரசிகர்னு சொன்னாலே ஒரு கெத்தாக இருக்கும். ஏன்னா தளபதியோட படம் அடுத்தடுத்து ஹிட் ஆகும், பாக்ஸ் ஆஃபீஸில் வேற லெவல் கலெக்ஷனு, அவரோட பாட்டு, டான்ஸு, படத்தில் அவர் பேசக்கூடிய பொலிட்டிக்கல் டைலாக்ஸு, அதுக்கெல்லாம் நாமெல்லாம் சேர்ந்து ஃபயர் விட்டது. அது இல்லாமல் ஆடியோ லான்ச்சில் அவர் பேசும்போது குட்டிக்காத, அப்புறம் ரஜினி அட்டாக் பண்ணி பேசுறது அப்படி இப்படின்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுன்னு இருந்தோம், ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது தளபதி தொடங்கின டிவிகே கட்சியில் நான் இருக்கேன் அப்படின்னு போய் சொன்னால் என்ன ஒரு மாதிரி மேலே கீழையும் கேவலமாக பார்க்குறாங்க தளபதி. அதுக்கு யார் தெரியுமா காரணம்? நீங்களும் நம்ம ஐடிவிங்க தான் தளபதி காரணம். ஃபர்ஸ்ட் மாநாட்டில் நீங்கள் என்ன தளபதி பேசுனீங்க? டீசென்ட் அப்ரோச் அப்படின்னு தானே பேசுனீங்க. ஆனால் ரெண்டாவது மாநாட்டிலே அப்படியே அந்த பெல்ட்டி அடித்து நீங்கள் ஒரு அரசியல்வாதிங்கிறத காட்டிட்டீங்க தளபதி. ஏன்னா ரெண்டாவது மாநாட்டில் டீசென்ட் அப்ரோச் எல்லாம் எதுவும் கிடையாது. சிஎம் ஸ்டாலினையே பார்த்து அங்கிள் வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு எல்லாம் பேசிட்டீங்க தளபதி. அதுக்கெல்லாம் நம்ம ஆட்கள் அங்கே கூடிய நாட்கள்லாம் கத்துனாங்க பாருங்க, ஒரு கத்து, ஐயோ ஐயோ அணில்களை கைகளில் பிடிக்கவே முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி கத்துனாங்க தளபதி. தளபதி நீங்களே இப்படி பேசுறப்போ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சேனைகள் மட்டும் எப்படி பேசும்? அதுக்கு உதாரணம் தான் நம்ம ஐடிவிங்களுடைய ட்விட்டர் பேஜ். அதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா தளபதி? அதில் நம்ம சிஎம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாரு. அதில் வந்து ராகுல் காந்தி அப்படின்னு சொல்றது போல ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லிட்டார் தளபதி. உடனே நம்ம ஆளுங்க அதை எடுத்து போட்டு அதுக்கு ஒரு ஹேஷ்டாக் போட்டுருந்தாங்க தளபதி. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தளபதி. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? உளராதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க தளபதி. அதுக்கு கீழே உங்கள் வீடியோ, வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோ இருந்துச்சு தளபதி. நானெல்லாம் அந்த வீடியோவை பார்த்துட்டு செம குஷி ஆகிட்டேன் தளபதி. சரி அதுக்கு ஃபயர் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எனக்கு முன்னாடி நம்ம அணில்கள் நிறைய பேர் ஃபயர் விட்டுருக்காங்க தளபதி. அந்த உளராதீங்க அங்கிள் ஹேஷ்டாக் இருக்குல்ல தளபதி, அந்த வீடியோவை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணான் தளபதி. அவன் கால் பண்ணி இதை பற்றி தான் பேசுகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு இன்னும் குஷியாச்சு தளபதி. அப்புறம் எப்படி பார்த்தியா எங்கள் ஐடிவிங்க பார்த்தியா வேற லெவலில் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு இருந்தேன் தளபதி. உடனே அவன் செவனி மேலே 2 விட்ட மாதிரி ஒரு 4 கேள்வி கேட்டான் தளபதி. அது என்ன அப்படின்னா, டே மனுஷங்க எல்லாருக்கும் டங்கு ஸ்லிப்பாக தான் செய்யும், எப்படியாவது நம்ம நார்மலாக பேசும்போது வாய் கொளரதான் செய்யும், அது ஒரு சாதாரண விஷயம் தான். நீங்கள் என்னடா அதையெல்லாம் வீடியோவாக கட் பண்ணி அதுக்கு உளராதீங்க அங்கிள் ஹேஷ்டாக் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. நான் ஒரு வீடியோ உனக்கு அனுப்பியிருக்கேன்டா பாடுறா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அனுப்பினா தளபதி. அந்த வீடியோ நீங்களும் பாருங்களேன். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர். சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர். அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம். நீங்களே சொல்லுங்க தளபதி, இந்த வீடியோக்கு நான் என்ன தளபதி பதில் சொல்றது? கேவலமா இருக்கு தளபதி. பார்த்து படிக்கிறது கூடமா தளபதி நீங்க இப்படி மிஸ்டேக் பண்ணுவீங்க? இப்போ அவன் கேட்குறான், சிஎம்மாச்சும் பரவாயில்லடா, ராகுல் காந்திக்கு பதிலாக ராஜீவ் காந்தின்னு சொன்னாரு, உங்க தலைவர் என்னடா அவருடைய கொள்கை தலைவரையே வந்து சங்கியா மாற்றி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறான் தளபதி. இப்போ என்னடா கொள்கை தலைவரை பற்றி தெரியாதா தற்கொலை கழகம்னு ஹேஷ்டாக் போடலாமான்னு சொல்லி கேட்குறான் தளபதி. இதுக்கு நான் என்ன தளபதி பதில் சொல்லிட்டோம்? அதுக்கப்புறம் அவன் ஒரு கேள்வி கேட்டான் தளபதி. அந்த கேள்விக்கு உங்களாலே பதில் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா உங்க ஐடிவிங்கில் ஹேஷ்டாக் வந்து இப்படி போட்டீங்களா, உளராதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கல்ல, இப்போ உங்க தளபதி ஜனநாயகன் படத்தில் நடிக்கிறாருல, எல்லாமே அப்படியே சிங்கிள் டேக்ல ஓகே பண்ணி தள்ளிட்டாராடா அப்படின்னு சொல்லி கேட்குறான் தளபதி. தம்பி நீங்க அரசியல் பண்ண வந்திருக்கீங்க, இங்க வந்து டயலாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறான் தளபதி. இப்போ நீங்க சொல்லுங்க தளபதி, எல்லாமே சிங்கிள் டேக்ல ஓகே பண்ணீங்களா இல்லை ரீடேக்ல எடுத்தீங்களா தளபதி? தளபதி அவன் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் எப்படி தெரியுமா இருக்கு? உங்களுடைய மாநாடு ஸ்பீச் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தளபதி, அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணல, அந்த மாதிரி இருக்கு தளபதி. தளபதி நம்ம கட்சியில் நீங்கள் மட்டும் வளரல, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து அங்கே பேட்ச்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம பொதுச் செயலாளர் அண்ணன் புஷி ஆனந்த், நீங்களாச்சும் பேப்பரை பார்த்து படிக்கிற வளர்றீங்க, அவர் மைக்கை பார்த்தாலே வளர்றாரு தளபதி. அவர் வீடியோ மட்டும் டஜன் கணக்கில் இருக்குன்னு சொல்கிறான் தளபதி. அவன் எனக்கு அனுப்பின உடனே நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தளபதி, கண்டிப்பாக பார்த்துருங்க. அப்போ தான் உங்கள் மனசு கொஞ்சம் காயப்படாமல் இருக்கும் தளபதி. நீங்களும் அப்புறம் நம்ம புஷி ஆனந்தன் மட்டும் நினச்சிடாதீங்க தளபதி, இன்னும் நம்ம ஆளுங்க இருக்காங்க தளபதி. அந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து நம்ம ஆளுங்க போராட்டம் பண்ணாங்களா தளபதி? அப்போ வந்து போராட்டம் நடந்த இடத்துல எல்லாம் போயிட்டு ப்ரெஸ் வந்து மைக்கை நீட்டி என்னங்க பண்ணுறீங்க, எதை எதிர்த்துங்க போராடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நம்ம ஆளுங்களால் வந்து வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதானே சொல்ல முடியல தளபதி. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி வச்சிருக்கிறாங்க. அந்த வீடியோஸும் இருக்குது தளபதி, அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் இந்த வீடியோ வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்புகிறப்ப எனக்கு கோவமே வந்துச்சு தளபதி அதை பார்த்துட்டு. ஏன்னா நம்ம ஆளுங்க இது தளபதி பேரை கேட்டு விசிலடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுருந்த ஆளுங்க திடீர்னு அவனுங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து தளபதி டிவிகே அப்படின்னு கத்த விட்டுட்டு
மறுபடியும் அவனுங்க வந்து போராட சொன்னா நம்ம ஆளுங்க எப்படி தளபதி போராடுவாங்க? அது கொஞ்சம் டைம் எடுக்கும்ல தளபதி. அப்புறம் இதுக்கு நானே பதில் கொடுத்துட்டேன் தளபதி. எங்க ஆளுங்க வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால அதெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் தளபதி. அதுக்கு அவன் சொல்றான் தளபதி, ஏன்டா நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கே நீங்க டைம் எடுக்கும் அப்படின்னா ஆட்சிக்கு மட்டும் உடனே வந்துடணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டான் தளபதி. இதுக்கெல்லாம் நீங்க பேசிடுங்க தளபதி. அப்புறம் தளபதி என் ஃப்ரெண்டு மறுபடியும் இன்னொரு விஷயம் சொன்னா தளபதி, இந்த மாதிரி டங் ட்விஸ்ட் ஆகுறது அல்லது பேப்பர் பார்த்து படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். அதுல எல்லாம் வந்து எந்த குறையும் சொல்லக்கூடாது. விஜயே பேப்பர் பார்த்து படிச்சாலும் அதுல எல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னான் தளபதி. ஏன் பேப்பர் பார்த்து படிக்கிறாங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட்ல போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் பேப்பர் பார்த்து படிக்கிறாங்க. மொத்தத்துல அவங்க பேப்பர் பார்த்து படிச்சாலும் அவங்க அதுல எழுதியிருக்கிற கருத்தியலுக்கு அல்லது அவங்க எழுதியிருக்கிற வார்த்தைகளுக்கு அவங்க அதுக்கு உடன்பட்டு தான் பேசுறாங்க. அதன் மூலியமா நாளைக்கு அவங்களுக்கு என்ன கான்சிக்யூஷன்ஸ் வந்தாலும் அதை அவங்க தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னான் தளபதி. அது வேணா கரெக்டாக தான் தளபதி, அதை நானே ஒத்துக்கிறேன் தளபதி. ஏதோ நம்ம கட்சியில எங்கேயோ ஒரு 4 பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவன் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி இதை பாடுறா அப்படின்னு சொல்லியிருந்தானா வைங்க தளபதி, நானே அவன் தலையில 2 சாத்து சாத்தி, ஏன்டா எல்லா கட்சிக்கும் இந்த மாதிரி 4 பேர் இருப்பாங்க, இப்போ திமுகவுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்லையா அப்படின்னு அந்த மாதிரி நான் பேசியிருப்பேன் தளபதி. ஆனா என்ன, இங்க வந்து நம்ம அதிகாரப்பூர்வ ஐடிவிங்கே இந்த மாதிரி பேசியிருக்கு அப்படிங்கிறப்போ என்னால எப்படி முட்டு கொடுக்குறதுன்னு தெரியல தளபதி. இப்ப அவன் கேட்குறான், ஏன்டா உங்க தலைவருக்கு ஒரு அடிப்படை அரசியல் நாகரிகம் கூடவாடா தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்குறான் தளபதி. நான் ஓரளவுக்கு தான் தளபதி எங்களாலையும் முட்டு கொடுக்க முடியும். நம்ம ஆளுங்க இப்படியே பண்ணிட்டு போனா நாங்கள் எப்படி தளபதி முட்டு கொடுக்குறது? நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க தளபதி. அதனால தளபதி, இனிமேல் நம்ம ஐடிவிங்கில் இந்த மாதிரி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி எந்த போஸ்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு நீங்க கண்டிச்சு சொல்லிடுங்க தளபதி. நீங்க கண்டிச்சா மட்டும் என்ன கேட்கவா போறாங்க? அவங்க கேட்க மாட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். இவங்களை கண்ட்ரோல் பண்றப்போ உங்க மண்டை சூடாகும் தளபதி. அந்த மண்டை சூட்டை குறைக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு தளபதி, அதை சொல்றேன், முடிஞ்சா அதை ஃபாலோ பண்ணுங்க. வாரத்துல 2 நாள் தளபதி கொட்டை முத்தெண்ணெய் வாங்கி தலைக்கு நல்லா உச்சியில வச்சு நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா தளபதி உடம்பு சூடும் மண்டை சூடும் கொஞ்சம் குறையும் தளபதி. அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க தளபதி. அப்புறம் தளபதி, அவன் வந்து கடைசியா ஒரு சவாலே விட்டான் தளபதி. அந்த சவால்ல நீங்க தான் எங்களை ஜெயிக்க வைக்கணும். அது என்ன அப்படின்னா, உங்க தளபதி கையில பேப்பரு புக்கு என்ன வேணா வச்சுக்கிட்டோம், ஒரு 10 நிமிஷம் ரொம்ப கிளியரா ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான் தளபதி. இப்போ என்ன மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி அணில்களுக்கெல்லாம் என்ன கோரிக்கையா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து என்ன வேணா பண்ணுங்க, ஸ்கிரிப்டை பார்த்து படிங்க, பார்க்காம படிங்க, மனப்பாடம் பண்ணி படிங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க. எங்களுக்கு தேவை ஒரு அரை மணி நேரம் கூட வேணாம் தளபதி, ஒரு 1/4 மணி நேரம் நீங்க வந்து ஒரு விஷயத்தை பத்தி ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ் மாதிரி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வச்சு அப்புறம் நாங்க வந்து நிறைய இடத்துல நாங்க அப்படியே ஃபில் பண்ணிக்குவோம் தளபதி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ரெக்வஸ்ட் தளபதி. அதனால தளபதி, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெகுலரா ஸ்கிரிப்ட் எழுதி தர டீம்கிட்ட சொல்லி ஒரு 15 நிமிஷத்துக்கு பொலிட்டிக்கல் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி எப்படி வேணாலும் பேசிக்கிங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாதிரி விட்டீங்கன்னா கூட நாங்க அதை வச்சு முட்டு கொடுத்துக்குவோம் தளபதி. ஸோ அதை மட்டும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுங்க. அப்புறம் ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பஞ்ச் டயலாக் பேசி சொதப்பி வச்சிடாதீங்க. நீங்கள் ஏற்கனவே பேசின பஞ்ச் டயலாக்கு நாங்கள் எங்கெங்கே முட்டு கொடுக்குறோன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம் தளபதி, ஃபஸ்ட்டே சொன்னது தான், மண்டை சூடு, கொட்டை முத்தெண்ணெய், குளியல் மறந்துடாதீங்க. பட்டா